ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் கூட அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். நாங்கள் எல்லாரும் தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் தேவனை ஆராதிப்பதற்கு. தாவீது சொல்லுகிறான், தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மிகுந்த மகிழ்ச்சியா இருந்தேன் என்று. எத்தனை பேர் மன மகிழ்ச்சியோடு தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. எல்லாரும் தேவனை ஆராதிக்க போகிறோம், துதிக்க போகிறோம். எல்லாரும் வாய்களை தர துதிக்க வேண்டும். அங்க துதிக்காராங்களும் நான் இதுல மேக்கில கூப்பிட்டு துதிக்க வைப்பேன். எல்லாரும் வாய்களை திறந்து கைகளை உயர்த்தி உற்சாகமாய் நாங்கள் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். உற்சாகமா எல்லாரும் ஆராதிக்க போறோம். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். அப்பா தேவன் கடந்த நாளெல்லாம் எங்களை கண்மணிப்போடு எங்களை பாதுகாத்து இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூட தன்னுடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவனை நாங்கள் நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் ஆராதிக்க போறோம். எல்லாரும் முழு இதயத்தோடு முழு பலத்தோடு தேவனை நாங்கள் இப்பொழுது ஆராதனை செய்ய போறோம். இப்பொழுது கூட ஆராதனை தேவனுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபிங்க. தேவன் இந்த ஆராதனையை முழுமையாய் ஆளுகை செய்ய வேண்டும். தேவன் எங்களோடு பேச வேண்டும், இடைப்பட வேண்டும். தேவனுடைய பலத்த கிரியைகள் நாங்கள் மத்தியிலே வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் அற்புதங்களின் தேவன். தன்னுடைய சமூகத்தில் அவர் பெரிய காரியங்களை செய்து தன்னுடைய பிள்ளைகளை மகிழ்ச்சி படுத்த வேண்டும் என்று நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஜெபிப்போமா. ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த அருமையான இந்த நாளுக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஐயா, நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதை நாங்கள் உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக இந்த ஆராதனை நீங்கள் எழுந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எழுந்தருளுங்க ஆண்டவரே, உம்முடைய திட்டம் நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எங்களை சிலுவையின் பின்னாலே மறைத்து என் தகப்பனை நீங்க வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு மனப்பாட்டை இந்த இடத்துல கட்டளிடுங்க ஆண்டவரே. எல்லா சத்துருடைய கிரியைகளின் ஆராதனைக்கு விரோதமாய் ஆண்டவரே எழும்புகிற பொல்லாத பலவான்களை நாங்கள் முந்தி கட்டுகிறோம் ஆண்டவரே. இந்த பட்டணம் முழுவதும் நாளையம் முழுவதும் தகப்பனுடைய ஆண்டவரை ஆளுகைக்குள்ளாய் கூன்றோளுக்குள்ளே வரட்டும் இயேசுவின் நாமத்திலே. என் தகப்பனே, நீங்க எழுந்தருளுங்கப்பா, எழுந்தருளுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாங்கள் துதிப்போமா. ஓ, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஓ தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். இந்த ஜெபத்திலே தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஒரு துதியின் ஆவி, ஒரு ஜெபத்தின் ஆவி ஆண்டவரை இறங்கி வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தாவீது சொன்னது போல ஆண்டவரே, தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் பாருங்கள் என்று சொன்னபோது நான் மிகுந்த மகிழ்ச்சியாயிருந்தேன் என்று கர்த்தாவே. உடைய சமூகத்திலே தாகத்தோடு வாஞ்சியோடு ஆண்டவரே களிகூறலோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீ கண்ணோக்கி பார்த்தீராக. தகப்பனே, நீர் எழுந்தருளுங்க, 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 எழுந்தருளுங்க ஆண்டவரே. நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் நான் வந்து உங்களுடைய ஆசையை மதிப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவனுடைய வல்லமை ஆண்டவரே, ஓ இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம். நீ பெரியவர் அப்பா, நீர் உயர்ந்தவர் ஆண்டவரே. நீ சர்வ வல்லமை உள்ள தேவனப்பா, நீர் ஒப்பற்றவர் ஆண்டவரே. இந்த உலகத்திலே உங்களுக்கு யாரையும் ஒப்பிட முடியாது கர்த்தாவே. நீங்கள் மாசற்றவர் ஆண்டவரே, நீங்கள் குற்றமற்ற தகப்பனையா, நீங்கள் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளையும் நீங்க உடைத்து போடுங்க. தேவனாலே எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்ப்பீர்கள். தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. அவர் கானாவூர் கல்யாண வீட்டிலே தண்ணீரை ரசமாக மாற்றின தேவன், 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு போஷித்த தேவன். ஹல்லேலூயா. அவர் 4ஆம் ஜாமத்திலே நடுக்கடல் மேலே நடந்து வந்த தகப்பன், காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தின தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை அந்த பெரிய தேவனை உங்கள் கண் முன்னாலே நிறுத்தி பாருங்க. ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். எங்கள் குறைவுகளை நிறைவாக்குற தேவன் அவர். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எல்லா தடைகளும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, இந்த ஜெபத்திலே தேவனுடைய அபிஷேகம் இறங்கி வருவதாக, தேவனுடைய வல்லமை இறங்கி வருவதாக, பல்லத்த கிரியைகள் இறங்கி வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட்.
நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் கூடும், நம்முடைய தேவனாலே எல்லாம் கூடும். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ. ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தீர்களானால் தேவனுடைய மகிமையை பார்ப்பீர்கள். உற்சாகமாய் கரங்களை தட்டி வதக்கி செய்து பாடுவோம். எல்லாம் கூடும் ஆண்டவரே, எல்லாம் கூடும். ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. எல்லாம்
அலை வந்தாலும் பயமில்லையே, புயல் அடித்தாலும் பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே. எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுமே. தேவைகள் எல்லாம் தீர்ந்ததே, என் பாரங்கள் எல்லாம் போனதே, என் பண்டக சாலை ஒவ்வொரு நாளும் உம்மால் நிரம்பியதே. தேவைகள் எல்லாம் தீர்ந்ததே, என் பாரங்கள் எல்லாம் போனதே, என் பண்டக சாலை ஒவ்வொரு நாளும் உம்மால் நிரம்பியதே. நீங்க சொன்ன ஒரு வார்த்தையால என் சூழ்நிலை மாறினது, நீங்க சொன்ன ஒரு வார்த்தையால என் ஊழியம் மாறினது, நீங்க சொன்ன ஒரு வார்த்தையால என் சூழ்நிலை மாறினது, நீங்க சொன்ன ஒரு வார்த்தையால எங்க ஊழியம் மாறினது. எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுமே. மழை வந்தாலும் பயமில்லையே, அலை வந்தாலும் பயமில்லையே, புயல் அடித்தாலும் பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே. மழை வந்தாலும் பயமில்லையே, அலை வந்தாலும் பயமில்லையே, புயல் அடித்தாலும் பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே. எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுமே. அறிக்கை செய்து பாடுங்க. எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுமே. Thank you, Lord. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நம்முடைய தேவனால் எல்லாம் கூடும், அவரால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிறவர் அவர் இன்னார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். அப்பா உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் குறைவுகளை நிறைவாக மாற்றுகிற தேவன் ஆண்டவரே. அப்பா அந்த தண்ணீரை ரசமாக மாற்றின தேவன் ஆண்டவரே. தடைகளை உடைக்கிற தேவன் அப்பா. உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உங்களை உயர்த்துகிறோம் அப்பா, உங்களை உயர்த்துகிறோம். அவர் சாரோனி ரோஜா, அவர் பள்ளத்தாக்கில் லீலி புஷ்பம். ஹல்லேலூயா. அவர் 10,000 பேர்களிலே சிறந்த தேவன் அப்பா. உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. உம்மை நாங்கள் பாடுகிறோம் ஆண்டவரே, உங்களை வாழ்த்துகிறோம் அப்பா, உங்களை நாங்கள் வணங்குகிறோம் அப்பா. ஆண்டவரே உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சொல்லுங்க அப்பா. ஆண்டவரே இந்த விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு கர்த்தாவே, யாருண்டு கர்த்தாவே அப்பா. ஆண்டவரே சொல்லுங்க அப்பா. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் என் இயேசுவை தவிர எங்களுக்கு ஒரு தெய்வம் இல்லை கர்த்தாவே, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை கர்த்தாவே அப்பா. நம்பிக்கைக்கு உரியவரே, உடைய சமூகத்தை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம் அப்பா, உடைய வசனத்தை நம்பி வந்திருக்கிறோம் ஐயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ எபினேசரே, எபினேசரே, இதுவரை உதவி செய்த எபினேசரே. ஹல்லேலூயா. அவர் யெகோவா ஈர், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிற தேவன் அவர். அவர் யெகோவா ஷம்மா, அவர்
அவர் எங்களோடு கூட இருக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அவர் யெகோவா ராஃபா, சுகம் தருகிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, பலவீனங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். உங்களுடைய பிரசன்னத்திலே பலவீனங்களுக்கு இடமில்லை கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினாலே அப்பா உம்முடைய சுகம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே. அப்பா நீ பெரியவர். அவர் சோர்ந்து போறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord. நன்றி அப்பா. உம்முடைய பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கிரியைகள் வெளியரங்கமாகட்டும் ஆண்டவரே, உம்முடைய கிரியைகள் வெளியரங்கமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. அப்பா மனுஷனால் கூடாதது என் தேவனால் கூடுமே கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிள்ளைகள் பயப்படுகிற காரியம் அவர்களுக்கு நேரிடாதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. தீங்கு துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அந்த யாபேஸ் ஈசவேலின் தேவனாய கர்த்தரை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி காத்தல்லும் என்று வேண்டிக் கொண்டான். யாபேஸ் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார் என்று வேதம் சொல்லுறது. ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி எஜமானனே, நன்றி எஜமானனே. எல்லா தீங்குக்கும் எல்லா பொல்லாப்புக்கும் இந்த பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் பயப்படுகிற காரியம் உங்களுக்கு நேரிடுவதில்லை. ஹல்லேலூயா. அந்த யோபு சொன்னா, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டவென்று. ஹல்லேலூயா. பயத்தோடு சமூகத்தில் இருப்பீர்களானால் வாயை திறந்து சொல்லுங்க, நான் பயப்படுகிற காரியம் எனக்கு நேரிடுவதில்லை. ஹல்லேலூயா. யாபேசோடு கூட இருந்த கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இருக்கட்டும் ஆண்டவரே, இருக்கட்டும் ஐயா. தீங்கு உம்முடைய பிள்ளைகளை துக்கப்படுத்தாதபடிக்கு தேவனே உம்முடைய தயவுள்ள கரம், அந்த ஏசாவோடு கூட இருந்த தயவுள்ள கரம் அப்பா, நெகேமியாவோடு கூட இருந்த தயவுள்ள கரம் ஆண்டவரே, இந்த ஜெப வீட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுதே கடந்து வரட்டும் ஆண்டவரே, இப்பொழுதே இறங்கி வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம் அப்பா, உம்முடைய இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம் ஐயா, உம்முடைய தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா என்ன நாங்கள் செலுத்திடுவோம் ஆண்டவரே, நீங்க உம்முடைய அன்புக்கு நாங்கள் என்னத்தை ஈடாக செலுத்துவோம் கர்த்தாவே. ஆண்டவரே எங்கள் உயிருள்ள நாளெல்லாம் அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம் கர்த்தாவே. Thank you Lord. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. தடுமாறும் கால்களை கண்டேன், கண்கள் குளமாகி போனதையான பாடலை பாடுவோம். குளமா
சேர்ந்து பாடுங்க. கண்கள் குளமாகி போனதையா, தடுமாறும் கால்களை கண்டே. கண்கள் குளமாகி போனதையா, குருதி சிந்தி பாடுபட்ட ஒரு உணர்வோடு பாடுங்க. நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை, குருதி சிந்தி பாடுபட்ட மறுதளிக்கவில்லை, மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. என்னையோ அவர் எங்களை நேசித்தார், யோசித்தார். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர், எங்களுக்காக ஜீவன் தந்தவர் அவர். அவரை நினைத்து நினைத்து அந்த சிலுவை பாடுகளை உங்கள் கண்களுக்கு முன்னாக நிறுத்தி அந்த பாடலை பாடுங்க, இந்த பாடலை பாடுங்க. ஜீசஸ் 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 ஜீசஸ். தடுமாறும் கால்களை கண்டு எங்களுக்காக எவ்வளவு அடிக்கப்பட்டார், எங்களுக்காக எவ்வளவு நொறுக்கப்பட்டார், எங்களுக்காக எவ்வளவு காரியங்களை அவர் சுமந்து கொண்டார். அந்த காரியம் கால்களை கண்டு கண்கள் குளமாகி போனதையா. மியூசிக் சவுண்ட் குறையட்டும் குறையட்டும். கால்களை கண்டு கண்கள் குளமாகி போனதையா. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ராணி என்று புறக்கணிக்க. எதற்காக எதற்காக எங்களுக்காக அந்த காரியம், எங்களுக்காக அந்த காரியத்தை கர்த்தர் செய்தார். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டு ஆண்டவரே, இந்த சபையில் மகிமை நான் நிரப்பும், ஒரு வல்லமை நான் நிரப்பும்படியாக தேவ கிருபை இறங்கி வருவதால், தேவ சித்தம் இந்த இடத்திலே நடக்கத்தக்கதால், முடியாத காரியங்கள் முடிய பண்ணுகிற கர்த்தரின் வல்லமை கிரியை செய்யட்டும் என்று நான் சொல்லிக்கிறேன். கர்த்தாவே, உங்க ஆணியடித்த கரம் இறங்கி வந்து ஒவ்வொருவரை தொடுவதால் இயேசுவின் நாமத்தினால் உம் கலவைகளால் நாங்கள் குணமானோம் என்று வேதம் சொல்லுகிறது. விடுதலை இயேசுவின் நாமத்தினால், கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால், எல்லா யுகங்களும் முறியடிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி பாருங்க. இந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி மாத்திரம் பாருங்க. உங்க சிந்தைகள் எல்லாம் தேவனை நோக்கி பார்க்கட்டும், தேவனை நோக்கி பார்க்கட்டும். அவர் எங்களுக்காக சுமந்த, எங்களுக்காக அடிக்கப்பட்டார், எங்களுக்காக நொறுக்கப்பட்டார், எங்களுக்காக எல்லா வேதனைகளையும் அவர் சுமந்து கொண்டார். எங்கள் சாபங்களை எல்லாம் சுமந்து எங்களை விடுதலையாக்கின தேவன், எங்கள் வியாதிகளை எல்லாம் சுமதமாக்கிற தேவன் இப்பொழுது ஒரு வல்லமை கிரியை செய்யட்டும். ஆண்டவர், ஒவ்வொரு மேலும் ஒரு வல்லமை, ஒரு மகிமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். பிள்ளைகள் மேல ஒரு வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஒவ்வொரு குடும்பத்தில் மேலும் ஒரு வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். தேவனின் கிருபை இறங்குவதால், தேவ சமாதானம் இறங்குவதால், தேவனின் ஜெயம் இறங்குவதால்
தேவ ஆவியானவர் கிரியை செய்யட்டும் ஒவ்வொரு இருதயங்களை, ஆவி ஆத்துமா சரீரங்களை கர்த்தர் தொடுவீராக. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் கர்த்தாவே இந்த நாளை ஆளுகை செய்வீராக. இந்த நாளை ஆளுகை செய்யும்படியால் தேவ கரம் இருக்கத்தக்கதால், தேவ ஆவியானவர் பிரசன்னம் என்னும் பெருகத்தக்கதால், அற்புதங்களும் அதிசயங்களையும் கர்த்தர் செய்தருளும்படியால் கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உங்க பிரசன்னத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எல்லாரும் வேத வசனத்துக்காக, கர்த்தர் பேச போற வசனத்துக்காக தாகத்தோடு கர்த்தருக்காக இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, கர்த்தாவே, எல்லாரும் 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 முழுமை இருதயத்தோடு கர்த்தாவே நீர் பேசுவீராக என்று தாகத்தோடு ஆண்டவரே இந்த நாளிலே நீர் பேசுவீராக. உம் வார்த்தை வல்லமையாய் வெளிப்படுவதாக. தேவனின் சித்தம் இந்த இடத்திலே பேசப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தேவ ஆவியானவர் தேவனே எங்களோடு பேசுவீராக. பரத்திலிருந்து தேவனின் வார்த்தை வரத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே இடைப்படுவீராக. இந்த நாளில் பேசுகிற வசனங்களை ஆண்டவரே நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதை கேட்ட பாத்திரங்களால் மாற கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும் பலத்தை தாரும், வழி நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். யாவரும் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருப்போம். Let us all take our seats in the presence of the Lord. தேவனின் பிரசன்னம் மாறாததாக இருக்கிறது. The God's presence is a never changing one. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணி ஆண்டவரை துதித்து ஆராதிக்கும் போது தேவனின் மகிமை இறங்குகிறதாக இருக்கிறது. When the brothers gather together and worship the Lord, that's where the presence of the Lord will be. ஒரு மனப்பாடோடு தேவனை துதிக்கும் போது தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரை நிரப்புகிறதாய் காணப்படுகிறது. And we need to understand that when we worship together with oneness, that's when the presence of the Lord will fill each and every one of us. தேவ பிரசன்னம் இறங்கி வந்தால் சூழ்நிலைகளை மாற்றுகிற அந்த கிரியைகள் நடக்கும்படி இறங்குமா. When the Lord's presence comes down to us, you need to know every situation will change in such a way that it will make a change in your life. தேவனின் பிரசன்னத்தோடு இணைந்து நாம் ஆராதிப்போம் என்றால் ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. And when we worship together with the presence of the Lord and the worship, that's when we will be blessed. நான் இப்படித்தான் ஆராதிப்பேன் என்று நின்றால் ஒரு மாற்றம் வராது. தேவ பிரசன்னம் எப்படி அசைவாடுகிறதோ, எப்படி நடத்தப்படத்தக்கதாக ஏவப்படுகிறதோ அதே மாதிரி நாம் ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், தேவனை அங்கு புகழ வேண்டும். We need to understand that we should not be saying that I'll be stubborn like this, that I will worship in the way that I am, but you need to worship along with the worship, along with the praising people, so that you will be blessed. அங்கு தேவ பிரசன்னத்தை உணர்ந்து நாம் ஆராதிப்போம் என்றால் உங்களுக்குள் ஒரு மாற்றம் உண்டாகும், எங்களோடு பழகிறவர்களுக்குள் ஒரு மாற்றம் உண்டாகும். When we worship the Lord with the realization, with the praise that we have in us and the praising that's happening around us, that will be a blessing to us and also a blessing to others. அவர் வழியை உண்டாக்குகிறவர். He is the one who creates the paths. அவருக்கு முடியாத காரியங்கள் ஒன்றுமில்லை. There is nothing impossible with him. அவரால் எல்லாம் கூடும். And everything is possible with him. அப்போ நாம் விசுவாசத்தோடு தேவனை துதித்து ஆராதித்து புகழ்ந்து ஆராதிக்கிற கூட்டமாக இருக்க வேண்டும். And for that we need to be like the people who have the faith in him and worship him. அப்போ தேவ பிரசன்னத்தில் நாம் ஆராதிக்க வேண்டும். And then we need to worship the Lord with the presence of the Lord in us. தேவ பிரசன்னத்தில் நிறைந்து ஆராதிக்க வேண்டும். We need to be worshiping him with the presence of the Lord being filled in us. தேவனுக்கு பிரியமானதை படி நாம் ஆராதிக்க வேண்டும். And we need to worship the Lord according to what the Lord likes. தேவனின் வார்த்தையின்படி நாம் ஆராதிக்க வேண்டும். And we need to worship the Lord according to the word. சில பேர் தேவ ஆவியானவருக்கு மாத்திரம் இடம் கொடுப்பார்கள், தேவனின் வார்த்தைக்கு
ஆவிக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். Sometimes some people will only allow the Holy Spirit to be worshipped, but they do not give space for the word of God to be in their worship. எல்லாத்திலும் பேலன்ஸ் ஆயிருக்கணும். It has to be balanced in both the places. இப்போ கடைசி காலத்துல பேலன்ஸ் குறைந்து போய் தள்ளாடுகிறதா இருக்கிறது. And in these last days, the balance is misbalanced, and because of that, people are not balanced. சில வேளை நாம் ஆராதிப்போம், Sometimes we worship, சில வேளை தேவ வார்த்தைகளை வாசிக்க கீழ்ப்படிய மறந்து போகிறோம். and sometimes we forget to be obedient and read the God's word. தேவனின் வார்த்தை அதிக முக்கியமாயிருக்கிறது. You need to know it's really very much important that the God's word is. தேவ வார்த்தையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். And we need to know the God's word. தேவனின் ஆவியானவர் தேவனின் வார்த்தையின் ஊடாக தான் சொல்லி தருவார். And you need to understand God, the Holy Spirit will teach us only through the God's word. தேவனின் வார்த்தையின்படி அங்கு கற்றுக்கொள்ளாதபடி ஒரு ஏவுதல் வந்தால் அது வேற ஒரு ஆவி உன்னை நடத்துகிறது என்ற அர்த்தம். If you ever been distracted by a spirit that do not allow you to be obedient and hear the word of God, you need to know you are being distracted by an evil spirit. உலகத்துல பல ஆவிகள் இருக்கிறது. In this world there are several spirits, அந்த ஆவிகள் வஞ்சிக்கிற ஆவிகளாக இருக்கிறது. and all of those spirits are the ones who deceives you. தேவனின் வார்த்தையை போல பேசும், ஆனால் அது வஞ்சிக்கிற திகிலான காரியங்களை பேசும். Those words will speak as if they are the resemblance of God's word, but you need to be very cautious because those are the ones which will deceive you. அது பரிசுத்தத்துக்கு நேராக நடத்தாது. And it will never lead you towards the holiness. பயபக்திக்கு நேராக நடத்தாது. It will never lead you towards the fear of God. அது பரலோகத்துக்கு நேராக நடத்துகிறது போல இருக்கும், பாதாளத்துக்கு நேராக நீ போய் கொண்டிருப்பாய். It might look as if it is leading you to the heaven, but you need to know it is trying to divert you and put you into the greatest depths. தேவ பிள்ளைகள் தேவ வார்த்தையின் உறுதியுள்ளவர்களாய் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். The children of God should be very sure about the God's word. They should have an understanding what the God's word is, and they should live according to it. டைமுக்கு டைம் சாப்பிடுறோம் இல்ல? Are we not eating our food according to the times? அதே போலதான் தேவனின் வார்த்தையை நாம் உண்ண வேண்டும். And in the same way, we also need to eat the God's word. தேவனின் வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது. And the God's word will strengthen us. சுவையா நாங்க சமைத்து சாப்பிடுறோம். We are preparing very tasty food. அதை விட சுவையா இந்த காரியத்துல இந்த வார்த்தை இருக்கிறது. And you need to know there are even more tastier food, tastier words that this Bible has, this word has. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வார்த்தையை படித்து ஆராய்ந்து இருக்க வேண்டும் என்றுதான் என் விருப்பமும் கர்த்தரின் விருப்பமுமாய் இருக்கிறது. Today we need to know it is my will and my thought for you, and also the God's thought, that every children of God should know the God's word and meditate on it and live accordingly to it each and every day. இந்த சபையில தேவனின் வார்த்தையை நன்றாய் தேறினவர்களாய் இருக்கணும். And in this temple, in this place, everyone should be very well versed in the God's word. ஏனென்றா கடைசி காலத்துல நாம் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாய் இருக்கணும். Because in these last days we should be very cautious that we are not deceived in these last days. சிறு கூட்டம் தேவ வார்த்தையில் வளர அங்கு ஒரு மாற்றம் உள்ளுக்குள் உண்டாகுகிறது, அங்கு பட்டணத்துக்குள்ள உண்டாகிறது, தேசங்களிலே உண்டாகுகிறது. And when a small group of people, as they keep on taking the God's word and meditating on it with clear heart and clear mind, that brings a change in them and also in the nation and also amongst every nations. நீ முதல்ல மாறணும், நான் முதல்ல மாறினாதான் பக்கத்துல இருக்கிறவனை மாற்ற முடியும். Only when you first change yourself, that's when you can change the one who is next to you. பக்கத்துல இருக்கிறவனை மாற்றினா அங்கு சிட்டிஸ் அந்த நாடுகள் மாறத்தக்கதாக தேவனின் வார்த்தை உன் மூலமாய் வெளிப்படும். When you are ready to change the person who is next to you, then you are capable of changing the city next to you and the person next to you and everything that's next to you, and that will be a great blessing. நம் சந்ததி
தேவாதி தேவனின் வார்த்தையில உறுதியாய் இருக்கு. And our generation, our offsprings will be very sure in God's words. இந்த நாளில் நாம் பார்க்க போகிற வேத வசனம், In this day, the words that we are going to look at is, இது முக்கியமான காரியமாக இருக்கிறது. this is a very important thing. எல்லாரும் உன்னித்து கவனிக்க I வேண்டும். request everyone to look at this very carefully. தேவன் ஆசீர்வாதத்தை பேசுவார், God will speak about the blessings. தேவன் கடினமாய் பேசுவார், God will also speak sometimes harsh things. தேவனின் வார்த்தை போதிக்கிற வார்த்தையாய் வரும். And sometimes God's word will come as a preaching word. தேவனின் வார்த்தை போதிக்கிற வார்த்தையாய் வந்தா அதை நாம் கற்றுக்கொள்கிற வார்த்தையாய் மாறணும். And when the God's word comes to us as a teaching word, as a preaching word, you need to be there to learn from it. எரேமியா, Let's turn our Bibles to book of Jeremiah. எரேமியா புக் எடுங்க. Let's all turn our Bibles to the book of Jeremiah, 10வது அதிகாரம். chapter 10. எல்லாரும் எடுக்கணும். எரேமியா 10வது அதிகாரம். I request everyone to open your Bibles, turn your books to Jeremiah chapter 10 6வது வசனம். and the verse 6. கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. There is none like you, O Lord. You are great, and your name is great in might. கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை, There is none like you, O Lord. நீரே பெரியவர், You are great, உமது நாமமே வல்லமையிலும் பெரியதாயிருக்கிறது. and your name is the greatest in all the mighty ones. எப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். We need to know how great our God and how great God we are worshipping. அவரை போல ஒரு தேவனும் இந்த இடத்தில் இல்லை. There is no God who is like him in this place. அவரை போல பெரியவன் ஒருவரும் இல்லை. And there is no one who is mightier and greater than him in this place. வல்லமையுள்ள பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். And we are worshipping a great God who has the mightiness. அப்போ நம்ம செயல்பாடு எப்படி இருக்கணும்? And how should our acts be? எப்படி எங்கள் பேச்சுகள், சிந்தைகள், பார்வைகள் எப்படி இருக்கணும்? And how should our views, how should our talks, our words should be? மற்ற உலகத்தாரின் காரியங்களை செய்கிறவர்கள் எப்படி பேசுகிறார்கள், ஆனால் தேவாதி தேவன் எப்படி நம்மை உருவாக்குகிறார் என்று அறிந்து நாம் பேசணும், பார்க்கணும், செயல்படணும். And when the worldly people, you need to know how they are doing, how they are speaking, and what they are doing. But we children of God, we should be very sure about what we are speaking and what are the things that we are doing. ஏனென்றால் பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். Because we are worshipping a great God. வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். We are worshipping a mighty God. அவரே ஒரே தேவனாய் இருக்கிறார். And he is the only God. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் அவர் மாத்திரம்தான். And he is the only God who created the heaven and the earth. 7வது வசனம். Let's read verse 7. ஜாதிகளின் ராஜாவே, உமக்கு பயப்படாதிருப்பவன் யார்? தேவரீருக்கே பயப்பட வேண்டியது. ஜாதிகளுடைய எல்லா ஞானிகளிலும் அவர்களுடைய எல்லா ராஜ்யத்திலும் உமக்கு ஒப்பானவன் இல்லை. Who would not fear you, O King of the nations? For this is your due, for among all the wise ones of the nations, and in all their kingdoms, there is none like you. இதுல என்ன புரிகிறது? தேவனுக்கு மாத்திரம் நாம் பயப்படுகிற ஜன கூட்டமாக இருக்கணும். And what you understand from this verse is that you should be only fearing God, and that should be your only thing. அவரே தேவன். Because he is the only God. அவரே பெரியவர். And he is the only greater one. அவரே வல்லமையுள்ள தேவன். And he is the mighty one. அவருக்கு மாத்திரம் தான் நாம் பயப்பட And வேண்டும். we should only fear him. கர்த்தருக்கு பயப்படும் பயம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். And we should have a fear where we fear only the God. அவரை ஃப்ரெண்ட்ஸ் போல அல்ல, தேவாதி தேவனை போல நாம் சேவிக்க வேண்டும். And we should serve him just not like a friend, but we should serve him like he is the greatest God and greatest one. 10வது வசனம். Let's read verse 10. கர்த்தரே மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும், அவருடைய உக்கிரத்தை ஜனங்கள் சகிக்க மாட்டார்கள். But the Lord is true God, he is the living God and the everlasting King.
At his wrath, the earthquakes and the nation cannot endure the indignation. கர்த்தரே மெய்யான தெய்வம். He is the only true God. அவர் ஜீவனுள்ள தேவன். And he is the living God. நித்திய ராஜா. And he is the only king. அவரே ராஜாதி ராஜா. And he is the everlasting king. அவரே வரப்போகிறவர். And he is the one who is going to come again. அவருக்கு மாத்திரம் பயப்பட்டு சேவிக்க வேண்டும். And we should only fear him and serve him. 11வது வசனம். Let's read verse 11. வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். Thus says the Lord, thus shall you say to them, the gods who did not make the heavens and the earth shall perish from the earth and from under the heavens. வேறொரு தெய்வமும் இந்த உலகத்தில் இருக்காதபடி கர்த்தர் அழித்து போடுவார். You need to know God will destroy anything that's called as God where it is under the earth and heaven, because it's not the one which is created. அவரே தான் உருவாக்கினவர், அவரே தான் மெய்யான தேவன், அவரே தான் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். But you need to know he is the true God. He is the one who created it, and he is the one who did all of those things. சங்கீதம். Let's turn our Bibles to Psalms. 130வது சங்கீதம். 130 Psalms. எதற்காக தேவனுக்கு நாம் பயப்பட வேண்டும்? And why should we fear the God? 4வது வசனம். Let's read verse 4. உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. But with you there is forgiveness, that you may be feared. உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. Because that you may be feared, and with that there is forgiveness. அவர் மன்னிப்பு இருக்கிறதினால் தான் அவருக்கு நாம் பயப்பட வேண்டும். Because he is the one who forgives us, for that reason we should fear him. அவர் எங்களை மன்னிக்கிறவர். He is the one who forgives us. உலகத்தா பாருங்க என்னென்ன தெய்வங்களை வைத்து அறிவாளோடு இருக்கிறார்கள். அந்த சாமிக்கு கும்பிடாட்டி கோயிலுக்கு போகாட்டி அது வெட்டி விடும் என்று பயப்பட்டு போகிறார்கள். ஆனால் நம் தேவன், எதற்காக நம் தேவனை பயப்பட வேண்டும்? அவர் மன்னிக்கிற தேவன். Now we need to understand the worldly gods which they think they are gods. They hold the big knives and all that, and the people, they are feared about those things, and if they think that if they are not going there to worship those gods, they think that they will come and destroy them, and for that reason they fear and go and worship them. நாம் அப்படி அல்ல. We are not like them. அவர் மன்னிக்கிறதுனால் நாம் பயப்பட்டு அவரிடத்தில் சேருகிறோம். But because he forgives us, and for that reason we fear him and we go to him. ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார். And there we see God is calling Abraham. அதே போல நம்மையும் In அழைத்திருக்கிறார். the same way our God has also called us. ஆண்டவர் சத்தம் கேட்கிறது. And God's voice has been heard. தேவனின் வார்த்தையின் மூலமாய் தேவன் பேசுகிறவராயிருக்கிறார். And God is the one who speaks to us through his words. ஆபிரகாமோடு ஆண்டவர் நேராய் பேசுகிறார். And there we see God is speaking to Abraham in a direct way. எல்லாத்தையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று கட்டளையிடுகிறார். And there God tells to Abraham, leave everything that you have and go to the place where I want you to go. தேவனை அறியாதவன் தேவனின் சத்தத்துக்கு கீழ்ப்படிகிறான். And there we need to know Abraham is a person who does not know God before, but when he hears it for the first time, he is obedient to it and listens to it. இப்போ நம்மள பாருங்க, தேவனை அறிந்த ஜனம் போல ஆவியில நிறைகிறோம், கைகளை தட்டுகிறோம், சத்தத்தை உயர்த்துகிறோம், துள்ளுகிறோம். ஆனால் தேவனின் சத்தத்துக்கு கீழ்ப்படிகிறோமா? And we are the people who know the God already, and we are worshiping him, we are praising him, we are doing all of those things, but are we really obeying the God's words? சில இடத்துல எல்லா சாரம் உடைகிறது போல அவர்கள் ஆராதிக்கிறார்கள். Sometimes in some places the people are worshiping as if they are breaking all the chairs that they were given. ஆனால் தேவனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறார்களா? But are they
listening and obedient to the God's word. ஆபிரகாம் தேவனின் சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து அவன் போகிறான். And there we see Abraham, he's listening to the God's word and he's also obeying to them and following them. எல்லாத்தையும் விட்டு விட்டு அவன் போகிறான் பாரு. And there he leaves everything that he has and he goes there. ஊரை விடுகிறான், ஜனங்களை விடுகிறான், எல்லா காரியங்களையும் விட்டு விட்டு தேவனின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தேவ பயபக்தியோடு அவன் கடந்து போகிறான். And there he leaves everything. He leaves his own city. He leaves everything that he had and is going forward because of the God's word. தேவன் வாக்குகளை கொடுக்கிறார். God is the one who gives the words. எல்லாமே தேவனின் காரியமாய் அவன் தேவனை மாத்திரம் நம்பி புறப்பட்ட மனிதன். And he is a person who left everything and who trusted only the God, and he moved forward with those words. அவன் ஆசீர்வாதத்தை நம்பல, தேவனின் வார்த்தையை நம்பினான். There he did not believe the blessings which the Lord will give, but he believed in the God's word. அப்போ போகிறான், கீழ்ப்படிந்து போகிறான். And there, that's why he is obedient and he is going forward in the path. அவனுக்கு ஒரு பிள்ளை இல்லாத ஒரு குறைவு இருக்கிறது. There is a struggle and there's a lack in him, that is that he does not have a child. இப்போ கீழ்ப்படிந்து போகிறான், ஆனா பிள்ளை இல்லாதபடி அவன் இருக்கிறான். And there we see Abraham is going forward because he is obedient to God's word, but he is also in a situation where he does not have a child. தேவனின் பயபக்தியோடு நடக்கிறான், ஆனா ஒரு குறைவு இருக்கிறது. And there we see that he is fearing God and living according to God's word, but still there is a lack in him. ஆனா தேவன் சொன்னால் செய்கிறவராய் இருக்கிறார். But you need to know, if God has told us something, he will surely do it. தேவனுக்கு பயந்து நாம் நடந்தோம் என்றால் கட்டாயம் நிச்சயம் கர்த்தர் சொன்னதை செய்து முடிப்பார். And if we fear the God and live accordingly to God's word, if God has told you something or promised you something, it will surely happen. அங்க கடந்து போகிறது, ஆனால் குறைவை கர்த்தர் கொடுக்கிறார். And there we see that he's going forward, but still there is a lack in him. ஈசாக்கை ஆண்டவர் கொடுக்கிறார். And then God is giving him Isaac. அற்புதத்தின் தேவன் அற்புதத்தை ஆபிரகாமின் வாழ்க்கையில செய்கிறார். And there we see the God of miracles is doing miracles in the life of Abraham. இப்போ பாருங்க, ஆண்டவனை பார்த்தவன் ஈசாக்கை பார்க்கிற அந்த கண்ணாக மாறிவிட்டான். And now this is the situation. This person, Abraham, is a person who is always looking at God, but when he has been given a son, his eyes shifted towards his son Isaac. பாருங்க, கர்த்தரின் பார்வையை பார்த்து கொண்டிருக்கிறவன் கேட்கிறவனின் திசை மாறுகிறது. And there we see there a person who has been fearing God, who has been living accordingly to the faith that he has in God, that person is getting diverted. இப்போ பாருங்க, நமக்கு ஆசீர்வாதம் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தால் அந்த ஆசீர்வாதத்துக்கு நேராக கண் போகாதபடி நாம் தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும் பயபக்தியோடு. And in the same way, when God blesses us with so many things, we should be focused on God who gave those blessings and not the blessings and not on the blessings. And that's how we should fear, and that's the reason why we should fear God and always look at him. பாருங்க, ஜெப ஜீவியம் குறைகிறது. And now we see the prayer life is decreasing. தேவனுக்கு பயப்படுகிறது கொஞ்சம் கொஞ்சம் குறைகிறது. The fear that we have on God is decreasing in our lives. எதனால்? தேவனின் ஆசீர்வாதத்தினால் அந்த கண் போனதினால் அந்தந்த காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் குறைகிறது. And the reason for that is because our eyes are distracted towards the blessing, and for that reason the things in our life decreases. இப்போ பாருங்க, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு டெஸ்டிங் வைக்க போகிறார். And there God is giving a test to Abraham. ஆண்டவர் இவன் என்ன போய்க்கொண்டே இருக்கான், வித்தியாசமான பார்வையா இருக்கிறது, இவனை நான் சோதிக்க வேண்டும். And God decided, because I saw Abraham is getting diverted, and for that reason God decided to give him a test. ஈசாக் மேல கண்ணை வைத்தவனை ஆண்டவர் சோதிக்க ஆரம்பிக்கிறார். And there we see
Abraham who has kept his eyes on Isaac, for him God is giving him a test. ஈசாக்கை கொடுத்ததுக்கு முன்பாக இவன் தேவனையே நம்பி தேவனின் சத்தத்தை கேட்டு தேவ பயபக்தியோடு நடந்தவன் ஈசாக்கு என்ற அந்த வாக்குத்தத்தத்தை பெற்ற பிறகு அவனின் கண்கள் வாக்குத்தத்தத்துக்கே அந்த கண் போய்க்கொண்டே இருக்கிறது என்பதை அறிந்து தேவன் அங்கு ஒரு டெஸ்டிங்கை வைக்க திட்டமிட்டார். And there we sees God sees Abraham, a person who was so focused on the Lord, who was obedient, who feared the God at any times and never kept his eyes away from God. When God gave him a promised son, and when God saw Abraham is being diverted, Abraham is been focusing on his son, that's when God thought we should put him in a test. பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில நாங்க ரட்சிக்கப்படைக்க எல்லாம் உற்சாகமாய் இருக்கும், ஜெபம் சத்தமாய் இருக்கும், அனலாய் இருக்கும். போக போக ஆசீர்வாதம் கூட கூட சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து போகும். And in the beginning of our spiritual path, we would be very enlightened, we'd be so motivated that we pray a lot with lots of sound, we worship with so much of energy and all that, but as the days goes by, all of those things decreases in our lives. அதான் வெளிப்பாடு 2வது அதிகாரம் 4வது வசனத்திலே இப்படியாய் சொல்லப்படுகிறது. And that's what it also says in Revelations chapter 2 and verse 4 like this. ஆனால் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. But I have this against you, that you have abandoned the love that you had at the first. தேவன் மேல் அந்த ஆதியின் அன்பு திரும்பணும். And we need to turn our love of spirit towards the God. தேவனோடு அப்பாவை போல பேசுகிற அந்த ஸ்டார்ட்ல இருந்தது திரும்பணும். And whatever that we had at the beginning, that should again come back in our life. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பை விட்டாய். And that's what the Lord also says, that whatever you had at the beginning of your spiritual life, you have left that, you have abandoned that. என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. And I have a lack with that reason. இப்போ ஆபிரகாமின் வாழ்க்கையிலே திரும்பி வருவோம். And now let's go back to the life of Abraham. ஆதியாகமம் 22வது அதிகாரம். Let's turn our Bibles to Genesis chapter 22 12வது வசனம். and the verse 12. Genesis chapter 22 and verse 12. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். He said, do not lay your hand on the boy or do anything to him, for now I know that you fear God, seeing you have not withheld your son, your only son, from me. பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. Do not lay your hand on the boy. பிள்ளையாண்டான் ஈசாக்காய் இருக்கிறான். And there the boy is the Isaac. வாக்குத்தத்தம் சொல்லப்பட்ட பிள்ளையாய் இருக்கிறான். And this is the child who has been given as a promised child. ஆண்டவர் ஒரு டெஸ்ட் பண்ண இவனை எனக்கு பலியிடு என்று சொல்லுகிறார். And there God decided to test Abraham. He said, sacrifice your son for me. அதுக்கு அவன் ஆயத்தப்படுகிறான். And for that Abraham is preparing things. அங்க கிடத்துகிறான். பலியிட அங்கு ஓங்கி எடுக்கும்போது பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. And there when he had prepared the things, and then when he laid the boy on the altar, and that's when the God's word comes to him and he says, do not lay your hand on your son. அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. And he says, do not do anything to him. அவன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராம் எனக்கு ஒப்பு கொடுத்தபடியினால், and because you have tried to give me the only son, your only child,
நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். And that for that reason I realize that you are a person who fear the God. தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் தேவனின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அப்படியே செய்வார்கள். The people who fear the God, they will listen to the God's word and do the way exactly as it has been told. தேவனுக்கு பயப்படுகிறது போதிக்கப்பட வேண்டும். And whatever that you have here for the fear on the fear of God, it has to be preached in the same way. சபையில போதிக்கப்பட It வேண்டும். has to be preached in the temple. அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். And that's what the psalmist is telling 34வது சங்கீதம் in Psalms 34 11வது வசனம். and the verse 11. பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். Come, O children, listen to me. I will teach you the fear of the Lord. பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள். O children, come and listen to me. கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். And then I will teach you the fear of the Lord. அப்போ போதனை வேண்டும். And then you need to know, you need to be taught. போதனை இருந்தா தான் மற்றவர்கள் கற்றுக்கொள்வார்கள். Only when there's teaching, that's when you will learn from it and you will teach it to others. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை அங்கு விட்டு விலகி அசுவிசுவாசத்துக்கும் விக்கிரகத்துக்கும் ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். And the people of Israel, they forgot the Lord and they started to worship the idols and other things. தேவனுக்கு பயப்படாமல் காரியங்களை செய்து கொண்டிருந்தார். They were doing things without having the fear on God. அப்போ பாருங்க என்ன நடக்கிறது என்பது. And let's look what happens at that time. 2 ராஜாக்கள் Let's turn our Bibles to 2 Kings 17வது அதிகாரம் chapter 17 28வது வசனம். and verse 28. அப்படியே அவர்கள் சமாரியாவிலிருந்து கொண்டு போயிருந்த ஆசாரியர்களில் ஒருவன் வந்து பெத்தேலிலே குடியிருந்து கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டிய விதத்தை அவர்களுக்கு போதித்தான். So one of the priests whom they had carried away from Samaria came and lived in Bethel and taught them how they should fear the Lord. பாருங்க ஆசிரியனை கொண்டு வருகிறார். And here we see a teacher has been brought. அதுல ஒருவன் வந்து And then there's one person who comes கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டிய விதத்தை அவர்களுக்கு போதித்தான். and then he teaches them how they should fear the Lord. அப்போ தேவனுக்கு பயந்த காரியங்களை பயப்பட்டு எப்படி கர்த்தரை சேவிக்கணும் என்று போதிக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். And then you need to understand that it is really important to teach, because that's how you will learn from it that about how to fear the Lord, and that also has to be taught to your children. அப்போ தேவ வார்த்தைகளை நன்றாய் தெரிய வேண்டும். And then for that reason you need to know the God's word very well. நீ உன் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும் என்றால் முதல்ல வார்த்தை தெரிந்தால்தான் அந்த உன் பிள்ளைகளுக்கு நீ போதிக்கத்தக்கதான பலத்தை அங்கு பெற்றுக்கொள்வாய். And if you want to first teach your child about the fear of God, firstly you need to know the God's word. Only when you know the God's word, that's when that fear of God will be in you, and that will be taught to your child. அப்போ தேவ வசனத்தை வாசிக்கும் போது சத்தமாய் வாசிக்கணும், பிள்ளைகள் கேட்கத்தக்கதாக. And that's why when we read the God's word, we need to read it aloud so that our children can hear it. பிள்ளைகள் தேவனின் வார்த்தையை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். And the children, they will hear those words and they will receive it in them. இப்போ நாங்கள் பாடி துதிக்கிறது போல வேத வசனத்தை வாசிக்கும் போது சத்தமாய் வாசிக்கணும். In the same way how we are worshiping with so much of sound and everything, in the same way when we read the God's word also, we should do it with good voice and good sound. கர்த்தருக்கு பயந்தாதான் தீமையை விட்டு விலக முடியும். Only when we fear the God, that's when we can be away from the evil. அதான் நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 7வது வசனம். And that's what it says in Proverbs chapter 3 and verse 7. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு.
நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. Be not wise in your own eyes, fear the Lord and turn away from the evil. நீதிமொழிகள் 16:6. Let's turn our Bibles to Proverbs chapter 16 and verse 6. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவிர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுவதனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். By steadfast love and faithfulness, iniquity is atoned for, and by the fear of the Lord, one turns away from evil. கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். And because they fear the Lord, for that reason they will be away from the evil. நீதிமொழிகள் 8:13. Let's turn our Bibles to Proverbs chapter 8 and verse 13. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வலியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். The fear of the Lord is hatred of evil, pride and arrogance, and all the way of evil and perverted speech I hate. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். The way we hate the evil, that is the fear of God. பெருமையும் And the pride, அகந்தையும் the arrogance, தீய வலியும் and the perverted ways, புரட்டு வாயும் and the perverted speech கர்த்தர் வெறுக்கிறார். is the one which the Lord hates. அப்போ தேவ பயம் உள்ளவர்கள் இப்படியான இந்த நாவு பெருமை உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது, அகந்தை உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது, தீய வழியிலே நடக்கக்கூடாது, புரட்டு வாயாய் செயல்படக்கூடாது. Then the children of God, what they should be doing is that they should not be pride, arrogant, they should not be walking in the ways of evil, and never be having the perverted speech in them. பெருமை வந்தா விழுந்தா என்றார். In case if there's pride in you, you have already fallen. அல்லற்றா என்றா நீ ஆவியிலே இல்லை என்றார். In case if you are arrogant, you are never in the spirit of God. சிலர்கள் சொல்லி போட்டு அந்த வார்த்தையை சொல்லாமல் இல்லை என்று சொல்லி புரட்டுவார்கள். அது பொல்லாத கிரியைகள். And sometimes some people, after they utter the words, they come back again and say, I have never uttered it, and that is also an arrogant thing. அது தேவனுக்கு பயப்படாத காரியம். That is the one where they do not fear the God, and that is the sign where you do not fear the God. நீ நல்லா பாடினா என்ன, ஆனா தேவனுக்கு பயந்தவனா இருக்கணும், பயந்தவளா இருக்கணும். Even if you sing so well, you should be very careful that you fear the God. Be it you or you men or women, you should be very sure that you fear the God. அப்போ தேவனுக்கு பயந்த மனிதர்கள் மன்னிப்பார்கள். And then you need to understand the people who fear the God, they will also have the heart of forgiveness. மற்றவர்களை ஆசீர்வதிப்பார்கள். They will bless others. அதே போலதான் யோசேப்பின் வாழ்க்கையை பாருங்க. In the same way, if you look at the life of Joseph, தேவனுக்கு பயந்த மனிதன் அவன். he is a person who feared the God. இப்போ சகோதரர்களை பார்க்கிறான். And now he sees his brothers. அவன் தன்னை தானே சொல்லுகிறான் பாருங்க. And then he says this to himself. ஆதியாக 42வது அதிகாரம். Let's turn our Bibles to Genesis chapter 42 18வது வசனம். and the verse 18. மூன்றாம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நீங்கள் உயிரோடு இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள். On the third day Joseph said to them, do this and you will live, for I fear God. நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். Because I fear God. தேவனுக்கு பயப்படுகிறவன் மன்னிக்கிறவன். The person who fears the God will forgive things. தேவனுக்கு பயப்படுகிறவன் பாவம் செய்யாதவன். The one who fears God never sins. பாவம் வந்தா அதை விலகி ஓடுகிறவனாய் The இருக்கிறவன். one who fears the God, if there's any sin that comes towards him, he will run away from it. அப்படித்தான் யோசேப்பும் செய்தான். And that's what Joseph also did. பாவத்தை தூண்டிக் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில அவன் அதை உதறிவிட்டு ஓடினான்.
where he was in a situation when the sin was trying to poke him several times, he pushed it away and ran away from the sin. எந்த சூழ்நிலையிலும் தேவ பயபக்தியோடு நடந்தோம் என்றால் எல்லா வீணான காரியங்களை விட்டு நாம் ஓடுகிறவர்களாய் காணப்படுவோம். And in any situation, if we fear the God and live accordingly to the God's word, we will be very sure to run away from all the sin and all the evil. யோபுவின் வாழ்க்கையை பாருங்க. When we look at the life of Job, தேவனுக்கு பயப்பட்டால் சில வேளை பிசாசு நம்மை தாக்கத்தக்கதாக செயல்படுவான். and sometimes when we fear the Satan, he will try to attack us. ஆனா என்ன நடந்தாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று யோபு சொன்னார். But there we see Job who said, whatever happens to me in my life, I will only serve the Lord and look at the Lord. கடைசி நாளிலே பூமி மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். And he is also very sure that God is the one who will stand at the end of the days. தேவனுக்கு பயந்த மனிதன் அவன். He is a person who feared God. தேவனை பார்ப்பேன் என்று சொல்லுகிறான். He is the one who told that I will see my God. என் சொந்த கண்களினால் நான் அவரை பார்ப்பேன் என்று சொல்லுகிறான். And he is the one who told that I will see my God with my own eyes. அப்படிப்பட்ட வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், அப்படிப்பட்ட ஒரு தேவ பயபக்தி இருக்க வேண்டும். And that is the fear, and that is the spiritual life we should have in our lives too. தேவனுக்கு பயந்தவர்களை பிசாசின் கண்கள் இன்னும் எதிர்த்து பார்க்கும். You need to know the people who fear the God, the Satan will look at you more than the other people. அப்போ உலாவி வருகிறவன் தேவனுக்கு பயந்தவனை பார்க்கிற அந்த கண், அவன் கண் ஃபோக்கஸ் ஆயிருக்கும். And the Satan who is roaming around or hovering around, what he does is that he looks at more focused on the people who fear the God. ஆனால் தேவனுக்கு பயந்தவன் தேவனை பார்க்கிறவன். But the one who fear the God, that person will always look at the Lord. அப்போதான் கடைசில அவன் ஜெயம் கொள்ளுவான். And that's when that person can finally see the victory that the Lord gives to him. கடைசில அவன் சுகம் பெறுவான். And in the final time, at the end of the times, he will be healed. கடைசில பிசாசு கால் அடியில இருக்கிறான் என்று புரிந்து கொள்வான். And lastly, he will understand that at the end of the time, the Satan is under the feet, and he will realize it. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் Every children of God, கர்த்தருக்கு பயப்படும் பயத்துல இன்னும் இருக்க வேண்டும். you need to be more fearful for the God in the way that you fear the God. கர்த்தர் பார்க்கிறார். Because God is looking at us. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். And God is the one who blesses us. கர்த்தர் நம்மை அழைத்து செல்ல போகிறார். God is the one who is also going to take us with him. அப்படிப்பட்ட தேவன் நம் தேவன். And our God is such a great அவர் God. மன்னிக்கிறதினால் நாம் அவருக்கு பயப்படுகிறோம். Because we forgive, and for that reason, because he forgives us, we fear him. வாழ் இருக்கிறதோ என்ன இருக்கிறதோ என்று பயப்படாமல் தேவன் நம்மை மன்னிக்கிறார் என்றுதான் தேவனுக்கு பயப்படுகிறோம். You should be very sure, because there's a sword, you fear it. It should not be in that way, because God is the one who forgives us, and for that reason we should fear him. யாவரும் எழுந்த வண்ணமா. I request everyone to rise up. தேவன் ஒவ்வொருவரோடும் பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். Today I believe God would have spoken to each and every one of you. தேவன் பேசுகிறவர். Because God is the one who speaks. தேவனை நாம் நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கணும். And we need to be like the people who look at the Lord. பேச்சை குறைத்து விட்டு கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். We should stop speaking more words, but instead we need to look at the Lord. எப்படி சாப்பாட்டுக்கு முக்கியம் கொடுக்கிறோமோ, என்னென்ன காரியம் தேவையில்லாத காரியங்களுக்கு முன்னிடம் கொடுக்கிறோமோ அதையெல்லாம் குறைத்து விட்டு கர்த்தரை நோக்கி பார்க்கத்தக்கதாக எங்கள் கண்கள் திருப்பப்பட வேண்டும். We have to be very sure that we do in the same way how we focus on our daily food. In the same way, we should be very sure that we should not be focused on unwanted things, but we should be focused on the Lord and look at him.
அப்போதான் ஆசீர்வாதம் பெருகும். And that's when the blessings will multiply. அப்போதான் சுகம் உண்டாகும். And that's when you will be healed. அப்போதான் குடும்பத்துல சமாதானம் உண்டாகும். And that's when there will be peace in your family. அப்போதான் எல்லா காரியங்களும் நேர்த்தியாய் கர்த்தர் செய்து முடிப்பார். And that's when God will do everything in the right way, in a beautiful way. எல்லாம் சமாதானமும் சந்தோஷமாய் முடியும். And everything will become peaceful and joyous. தேவையில்லாததுக்கு நாம் பயப்பட தேவையில்லை. We should never be scared or fearing about the unwanted things. பயமாயிருக்கு, பயந்த காரியங்கள் வருகிறது என்றால் நீ தேவனை நோக்கி பார்க்கணும். Today, if you say that I am scared, there are scary things that comes to me. Today, you need to look at the Lord. எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே. Everything is possible. Let's sing this. எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் விசுவாசத்தோடு பாடுங்க. எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே. சத்தத்தை உயர்த்தி ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுமே. மழை வந்தாலும் பயமில்லையே, அலை வந்தாலும் பயமில்லையே, புயல் அடித்தாலும் பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. மழை வந்தாலும் பயமில்லையே, அலை வந்தாலும் பயமில்லையே, புயல் அடித்தாலும் பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுமே. தண்ணீர் ரசமாய் மாறிட்டே, என் கசப்பு இனிப்பாய் மாறிட்டே, மாறா போன்ற அனுபவம் எல்லாம் மதுரமாய் மாறிட்டே. தண்ணீர் ரசமாய் மாறிட்டே, என் கசப்பு இனிப்பாய் மாறிட்டே, மாறா போன்ற அனுபவம் எல்லாம் மதுரமாய் மாறிட்டே. நீங்க சொன்ன ஒரு வார்த்தையாலே குறைவுகள் நீங்கிட்டே. நீங்க சொன்ன ஒரு வார்த்தையாலே என் வாழ்க்கை மாறிட்டே. நீங்க சொன்ன ஒரு வார்த்தையாலே என் குறைவுகள் நீங்கிட்டே. நீங்க சொன்ன ஒரு வார்த்தையாலே வாழ்க்கை மாறிட்டே. எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே. ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுமே. தேவைகள் எல்லாம் தீர்ந்ததே, என் பாரங்கள் எல்லாம் போனதே, என் பந்தவாளை ஒவ்வொரு நாளும் உம்மாடியே. தேவைகள் எல்லாம் தீர்ந்ததே, என் பாரங்கள் எல்லாம் போனதே, என் பந்தசாலை ஒவ்வொரு நாளும் உம்மாடியே. நீங்க சொன்ன ஒரு வார்த்தையாலே சூழ்நிலை மாறினது. நீங்க சொன்ன ஒரு வார்த்தையாலே ஊழியம் மாறினது. நீங்க சொன்ன ஒரு வார்த்தையாலே சூழ்நிலை மாறினது. நீங்க சொன்ன ஒரு வார்த்தையாலே ஊழியம் மாறினது. எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுமே. கூடுமே, எல்லாம் கூடுமே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுமே. எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்துங்க, கரங்களை உயர்த்துங்க. கர்த்தர் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன சம்பவிக்கணும், கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அப்படியே சம்பவிக்கணும். கர்த்தருக்கு பயப்படுதலும், கர்த்தரை நோக்கி பார்க்கிறதும், கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுமாய் இருக்கும் போது கர்த்தர் செய்யத்தக்கதான பெரிய காரியங்களை உன் சொந்த கண்கள் காணத்தக்கதாக, கர்த்தர் மாற்றத்தக்கதாக ஒரு வல்லமை கிரியை செய்வதாக, கிரியை செய்வதாக இயேசுவின் நாமத்தில் நான்
இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் மகிமை 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 ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்கட்டும், ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும். சமாதானத்தை கெடுக்கிற எல்லா வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்கப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். சமாதானத்தை குழப்புகிற பொருளாத கிரிகள் குடும்பங்களை நபர்களை விட்டு வெளியேறுவதால் பயமுறுத்திய எல்லா திகில்களும் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறுகிற நைமாம் ஜீசஸ். ஒரு நாளின் சந்தேகம் சமாதானமும் சந்தோஷமும் இல்லாதபடி கிரிகை செய்கிற ஒரு சர்ப்பத்தின் கிரிகைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதால் அழிக்கப்படுவதால் இயேசுவின் நாமத்தினால் உடாம ஹந்தோபோ சேரேரேரபோ ஏரேரேரபோ சண்டா. In the mighty power of the Holy Ghost, கோவை சுற்றி தேவன் மதிலை போட்டு வேலி அடைத்து பாதுகாத்தார். அதே போல ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தரின் வேலி மூடப்படுவதாக, வேலி மூடி சுற்றி முடிக்கத்தக்கதாக கர்த்தரின் வல்லமை கிரியை செய்வதாக. எந்த தீங்கும் நெருங்கக்கூடாது இயேசுவின் நாமத்தினால், எந்த சம்பவமும் அதற்குள்ள வரக்கூடாது இயேசுவின் நாமத்தினால், எந்த பலவீனங்களும் ஒரு பிள்ளைகளை தொடக்கூடாது இயேசுவின் நாமத்தினால். நீ எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். அந்த வேலி அகற்றப்படாதபடி கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும், பார்க்க வேண்டும். In the name of Jesus, in the name of Jesus, கர்த்தர் இந்த நாளிலிருந்து ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு வேலி அடைத்து பாதுகாக்க அவர் உறுதி கொடுக்கிறார் இயேசுவின் நாமத்தினால். ஆனால் தேவனுக்கு நீ பயப்பட வேண்டும், தேவனை நோக்கி நீ பார்க்க வேண்டும். தேவனின் காரியத்துக்கு முன்னிடம் கொடுக்கும் போது அந்த வேலி எடுக்காதபடி கர்த்தர் உன்னை பாதுகாப்பார், பாதுகாப்பார், பாதுகாப்பார். நீ எங்கு போனால், எங்கு சென்றால், பிள்ளை தனிமையாயிருந்தால், எந்த குடும்பம் தனிமையாயிருந்தால் கர்த்தரின் வேலி அதை பாதுகாக்கும். Thank you, Holy Spirit of the mighty God. Thank you, Holy Spirit of the mighty God. Thank you, Holy Spirit of the mighty God. Udama Haso. Thank you, Holy Spirit of the mighty God. ஆண்டவரின் பிரசன்னம் இறங்கி இருக்கிறது, ஆண்டவரின் பிரசன்னம் மகிமையாக இறங்கி இருக்கிறது, மகிமையாக இறங்கி இருக்கிறது. ஏனென்றால் தேவன் உங்களை நேசிக்கிறபடியினார், தேவன் உங்களை நேசிக்கிறபடியினார் ஆண்டவரின் வேலி அடைக்கிற தன்மை இறங்கி வந்திருக்கிறது. ஒவ்வொருவரை காக்கத்தக்கதான் ஒரு பட்டயம், தேவ தூதர்களின் பட்டயம் ஒவ்வொரு பாளையத்திலும் ஆண்டவரே பிள்ளைகளை பாதுகாக்க அது செயல்படுவதா, 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 செயல்படுவதா. ஒரு பிள்ளைகளுக்கும் தீங்கு வரக்கூடாது, துக்கத்துக்கு இடமில்லை, சமாதான பேச்சுகளுக்கு இடமில்லை, வஞ்சன பேச்சுகளுக்கு இடமில்லை, பொறாமைகளுக்கு இடமில்லை. ஓ ஜீசஸ், அது பிசாசின் காரியமாக இருக்கிறது. கர்த்தாவே, இந்த நாளில் இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாப்பு. ஒவ்வொருவரின் ஜெபங்கள் கேட்கப்படட்டும், ஜெபங்கள் கேட்கப்படட்டும், ஜெபங்கள் கேட்கப்படட்டும். தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன், நேரத்துக்காக நன்றி சொல்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களோடு பேசு, எங்களோடு இடைப்பட்டு எங்களை பார்க்க பாதுகாக்க வேலி அடைத்து
அப்படியே தேவன் அசைவாடுகிறது நீங்கள் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். தேவன் உலாவுகிறது அருகாமையிலே. தேவன் உலாவுகிறது நீங்கள் புரிய வேண்டும். தகப்பனே, இஸ்ரவேலை காக்கிறவரே, எங்களையும் காக்கிறவர், ஒவ்வொரு காரியங்களையும் பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. இந்த நாளில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வேத வசனங்களையும் அவர்களின் இருதயங்களிலே பதித்து வைக்க கிருபை செய்யுங்க. கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை அவர்களின் வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில ஆண்டவர் செய்யுங்க. ஆண்டவர் எந்த தீங்கும் வராதபடி, பொல்லாப்பு வராதபடி, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்ன வசனங்கள் ஆண்டவரே அவர்களை பாதுகாத்து சமாதானப்படுத்தும். நல்ல தூக்கத்தை கட்டளையிடும். பரிசுத்த கூட்டமாயிருக்கட்டும். கர்த்தர் பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தில் சோதரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல வரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அப்படி ஒரு இருங்க, எல்லாரும் அப்படி அமர்ந்து கொள்ளுங்க. உங்களை சொல்லுங்க பட்டு